உலகத்திலேயே மனுஷன் உயரத்துக்கு சமமான கொம்புகளை கொண்ட காளை இருக்கும்னு நீங்க நம்புவீங்களா? அது ஒரு கதை இல்ல, உண்மையிலேயே இருக்கும் ஒரு மிரள வைக்கும் உயிரினம். இதுதான் டெக்சாஸ் லாங்ஹார்ன். முதல் பார்வையிலேயே இது சாதாரண காளை இல்லைன்னு தெரியும். இதோட உடல் அமைப்பு மட்டும் இல்ல, இதோட கொம்பு தான் இதை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது. இந்த காளையின் கொம்பு 1.2 மீட்டரிலிருந்து 1.8 மீட்டர் வரை வளர முடியும். அதாவது ஒரு மனிதன் கைகளை முழுசா நீட்டின அளவுக்கு கூட இருக்கும். ஆனா இந்த காளையின் கதையோ இன்னும் ஆச்சரியமானது. சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த கால்நடைகளில் இருந்துதான் இந்த இனத்தின் ஆரம்பம். அந்த காலத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த மாடர்ன் ஃபார்மிங் சிஸ்டமும் இல்லை. இயற்கையே ஒரு தீர்வு எடுத்தது. வறண்ட நிலம், கடினமான வெப்பம், உணவு கிடைக்காத சூழ்நிலை, இந்த எல்லாத்தையும் தாங்கி உயிர் பிழைத்த காளைகள் மட்டும்தான் இன்று நாம் பார்க்கும் டெக்சாஸ் லாங்ஹார்னாக மாறின. அதனாலதான் இது ஒரு சாதாரண காளை இல்ல, இது ஒரு சர்வைவல் லெஜெண்ட் ஸ்கல்ஃபயர். சிலர் சொல்வது என்னவென்றால் இந்த இனமே மனிதர்களின் உதவி இல்லாமலேயே இயற்கையோடு ஒத்துப்போக முழுமையாக இவால்வ் ஆகிவிட்டதாம். ஆனா அது இன்னும் விவாதத்துக்குரிய விஷயம். ஏனெனில் பல தலைமுறைகளாக மனிதர்களும் இதை வளர்த்திருக்கிறார்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இது உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் தாங்கும் திறன் கொண்ட காளை இனங்களில் ஒன்று. அமெரிக்காவின் வரலாற்றில் கூட இந்த காளைக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. அமெரிக்க உள்நாட்டு போரின் போது அங்கிருந்த பைசன் மந்தைகள் ஆம்பர் அழிந்து விட்டது. அந்த நேரத்தில் இந்த டெக்சஸ் லாங்ஹார்ன் காளைகள் தான் பெரிய புல்வெளிகளில் வளர்க்கப்பட்டு முழு கால்நடை துறையையே மீண்டும் உயிர்ப்பித்தது. அதனால்தான் இவை வெறும் காளைகள் இல்ல, ஈவோ வைல்டு வெஸ்டை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சிம்பல். இப்போது இருக்கும் டெக்சஸ் லாங்ஹார்ன் காளைகள் முன்னோர்களை விட கொஞ்சம் மாறிவிட்டன. வெறும் அமைதியானவை, மனிதர்களுக்கு ஃப்ரெண்ட்லி, அதிக உற்பத்தி தரக்கூடியவை. ஆனா அந்த ஒரிஜினல் வைல்டு பவர் இன்னும் இதுல இருக்கு. இந்த காளையை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா முதலில் உங்க கவனம் போகும் விஷயம் அந்த மாபெரும் கொம்புகள் தான். அது வெறும் அழகுக்காக இல்ல, அது ஒரு பாதுகாப்பு ஆயுதம், அது ஒரு அடையாளம், அது ஒரு வரலாறு. ஒரு காளை இவ்வளவு பெருசா வளர்ந்து ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றி இருக்கும்னு யாரு நினைச்சிருப்பாங்க? ஆனா இதுதான் உண்மை. ஆனா இது மட்டும்தான் இல்ல, உலகத்திலேயே இன்னும் பெரிய, இன்னும் பயங்கரமான காளைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஓகே?